وسلم عليك يا سيدي يا حبيب الله يا حبيب الله. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله الطيبين الطاهرين وأصحابه الأسقياء الأكرمين. اللهم صل على سيدنا محمد عبدك ونبيك ورسولك النبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما بقدر عظمة ذاتك في كل وقت وحين. فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. صدق الله مولانا العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. رواه البخاري ومسلم، أو كما قال عليه الصلاة والسلام. كلهم يعبدك من خوف نار ويرون النجاة حظا جزيلا، أو بأن يسكن الجنان فيحظى برياض ويشرب سلسبيلا. ليس لي في الجنان والنار رأي، أنا لا أبتغي بحبي بديلا. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم. مولا يا صلي وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய அஷேக் அசையத் ஆத்துகோயா தங்கள் ஹஃபிலஹுல்லாஹ் அவர்களே, மாண்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அஷேக் அசையத் ஃபத்ஹுல்லா தங்கள் ஹஃபிலஹுல்லாஹ் அவர்களே, என் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஜமாலியா அசையத் ஹாரிஸ் மௌலானா அவர்களே, பெரும் மதிப்பிற்கும் என் அன்பிற்கும் உரிய முழு உலகத்திற்கும் தரீக்காக்களை
ஆங்கில மொழி இங்கிலீஷ் மூலமாக அகீதாவை பரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய கண்ணியமான இஹ்சான் ஹஜ்ரத் ஹாஃபில் அவர்களே, அதே போல இந்த சபையில் வீட்டிருக்கக்கூடிய கண்ணியத்துக்குரிய ஷேக் அசையத் ஃபத்தஹுல்லா தங்கள் அவர்களுடைய அருமை மகன் அவர்களே, இந்த சபையில் தலைமை வகிக்கக்கூடிய இந்த மദ്രஸாவுடைய அதிபர் என்னுடைய நண்பன் ஃபாரூக் மௌலவி மக்கி ஹஜ்ரத் ஹஃபிலஹுல்லாஹ் அவர்களே, இன்னும் இந்த மദ്രஸாவை கஷ்டப்பட்டு மிகவும் தியாகத்தோடு சிறப்பாக எந்தவிதமான ஒரு குறையும் இல்லாமல் இரவு பகலாக விழித்திருந்து இந்த மദ്രஸாவை கியாமத் நாள் வரையில் இஹ்லாஸோடு அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் அமைப்பில் நடத்த வேண்டும் என்று எந்த நேரமும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய சையத் ஃபலாஹ் ஹிபிஷி மௌலானா அவர்களும் அவருடைய குடும்பத்தினர்களுமே, இன்னும் யார் யாரெல்லாம் அவர்களுடைய அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்திருக்கிறார்களோ அப்படிப்பட்ட சாதாத்துமார்கள், உலமாக்கள், கண்ணியவான்கள், நல்லடியார்கள், அல்லாஹு தஆலாவினுடைய பேரன்பு பெருமக்கள் உங்கள் அனைவருக்கும், அத்தோடு இந்த மദ്രஸாவில் இல்மை படித்துக் கொடுக்கக்கூடிய மദ്രஸா உஸ்தாதுமார்களே, உஸ்தாதாக்களே, ஏனைய மாணவிகளே, அருமை தாய்மார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த இடத்தில் இல்மை பற்றியும் உலமாக்களுக்கு கொடுக்கப்பட்ட சிறப்புகளை பற்றியும் இந்த மദ്രஸாவிலிருந்து வெளியாகக்கூடிய உஸ்தாதாக்கள், ஆலிமாக்கள், ஆலிம் என்றால் ஆண்களுக்கு சொல்லுவோம், ஆலிமா என்றால் பெண்களுக்கு சொல்லுவோம், உஸ்தாத் என்றால் இப்பொழுது கண்ணியத்திற்குரிய அல்ஹாஜ் அசையத் அலவி மௌலானா அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை வருக வருக என இந்த மദ്രஸாவின் சார்பில் நாம் அழைக்கிறோம். கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வருகை தந்து இந்த இடத்தை ஒளிமயமாக்கி அழகுபடுத்தியதற்காக அல்லாஹு தஆலா அவர்களுடைய ஆயுளை நீடித்து அவர்களை ரஹமத்தோடு பரக்கத்தோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் விழிப்பிலும் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு நம் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா தருவானாக. அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த இடத்தில் எனக்கு முன்னால் பல உஸ்தாதுமார்கள், உலமாக்கள் பேசினார்கள். எனவே எனக்கு இந்த இடத்துல பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. என்றாலும் எனக்கு தெரிந்ததை உங்கள் முன்னால் ஏதாவது ஒரு சில விஷயங்களை சொல்லி நான் இந்த இடத்திலிருந்து விடைபெற நான் விரும்புகிறேன். அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த மദ്രஸா பெண்களை வெளியாக்கக்கூடிய மദ്രஸா, பெண் ஆலிமாக்களை வெளியாக்கக்கூடிய மദ്രஸா. ஸ்ரீலங்காவை பொறுத்தமட்டில் நூற்றுக்கணக்கான வருஷங்கள் ஆண்களுடைய மദ്രஸாக்களைத்தான் நாம் பார்த்திருக்கிறோம், நடாத்தி கொண்டிருக்கிறோம். ஆண்கள் தான் வெளியாகி கொண்டும் இருக்கிறார்கள். இந்த பெண்களுடைய மദ്രஸா, அதுவும் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய அகீதாவில் பெண்களுக்குரிய மദ്രஸா என்று வந்தது நம் அனைவருக்கும் ஒரு புதிய விஷயம். எனவே முதலில் ஆரம்ப காலத்தில் தனது பிள்ளைகளை இந்த மദ്രஸாவுக்கு அனுப்புவதற்கு சில தாய் தகப்பர்கள் பயந்தார்கள். அப்படி ஒன்று இருக்குதா? பெண்களுக்கும் இல்மு தேவையா? பெண்களும் ஆலிமாவாக ஆக வேண்டுமா? ஆண்கள் மட்டும் ஆலிமாக இருந்தால் போதும் தானே என்றெல்லாம் மனிதர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள். விஷயம் தெரியாதவர்கள் இன்றும் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு உண்மையை நாம் தெளிவாக விளங்கெடுக்க வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஒரு பெண்மணி. அவர்கள் மட்டும் கிட்டத்தட்ட 1100க்கு மேற்பட்ட ஹதீதுகளை ரிவாயத்து செய்திருக்கிறார்கள். பெண்கள் சம்பந்தப்பட்ட, குமரி பெண்கள் சம்பந்தப்பட்ட,
திருமணத்தின் பின்பு நடைபெறக்கூடிய சில ரகசியம் சம்பந்தப்பட்ட அனைத்து ஹதீஸ் ஷரீஃப்களையும் சையதத்துனா ஆயிஷத்து துஹ்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கவில்லை என்றால் பெண் சமுதாயத்தினர்கள் இன்று இல்மில்லாமல் அறிவில்லாமல் அதாவது அசுத்தமாக காணப்படுவார்கள் என்ற செய்தியை இமாம்கள் மூலமாக நாம் கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவை திருமணம் முடித்தார்கள். திருமணம் முடிக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வயது 50க்கு மேற்பட்டு விட்டது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வயது 9 அல்லது 11 என்று சொல்லப்படுகிறது. இரண்டுமே உண்மையான விஷயம்தான். 50 வயதுக்கு மேற்பட்ட ஒருத்தருக்கு 10-11 வயது ஒரு சிறிய பெண்மணியை திருமணம் முடிப்பது ஆகுமா? இது தேவைதானா என்று முஸ்லிம் அல்லாதவர்கள் இன்று இதை ஒரு கேலியாக பேசக்கூடிய ஒரு ஜமான், ஒரு காலம். ஏனென்று சொன்னா கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய சொந்த இச்சைக்காக ஆசைக்காக வேண்டித்தான் இப்படிப்பட்ட சிறிய ஒரு பெண்மணியை சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை கூட்டாளியாக நெருங்கிய தோழராக ஆக்கி பல ஹதீதுகளில் அவர்களுக்கு நிறைய முக்கியத்துவங்களை கொடுத்து சஹாபாக்களில் முதலாவது அந்தஸ்தை கொடுத்ததற்கு காரணமே அவர்களுடைய அருமை மகளை திருமணம் முடிக்கத்தான் என்று காபிர்கள் சொன்ன அதே செய்தியை இன்று முஸ்லிம்களும் அறிவில்லாமல் வெறுமனே தர்ஜமத்துல் குர்ஆனையும் வெறும் புத்தகங்களையும் சிடிக்களையும் பயான்களையும் கேட்டு இன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தவறாக நினைத்து காபிராகி கொண்டிருக்கிறார்கள், காபிராக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 50 வயதை தாண்டினதுக்கு பிறகு 11 வயது பொம்பளை புள்ளையோட கல்யாணம் முடிக்கிறது அவர்களுக்கு ஆசை இருந்தால் அவர்களுடைய முதலாவது கல்யாணமே அவர்கள் 25வது வயதாக இருக்கும் பொழுது 2 தடவைகள் முடித்து விட்டு போட்ட விதவையாக ஆக்கின 40 வயதான சையதத்துல் ஹதீஜத்துல் குப்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை திருமணம் முடிச்சாங்களே, முதலாவது நிக்காஹாக இது அவங்களோட தலையெழுத்தா? இந்த கேள்வியை நம்முடைய ஆலிமாக்கள் மற்றவர்களிடத்தில் கேட்கக்கூடிய சவாலை எதிர்நோக்கக்கூடிய ஆலிமாக்களாக மாற வேண்டும், பயான் பண்ணக்கூடியவர்களாக மாற வேண்டும். வீட்டில் உள்ள பெண்மணிகளுக்கும் வீட்டில் உள்ள விஷயம் தெரியாத ஆண்களுக்கும் இவைகளை தெளிவுபடுத்தக்கூடிய ஆலிமாக்களாக மாற வேண்டும். அது மட்டுமல்ல, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மட்டும்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 11 மனைவிமார்களுள் குமரி பெண்ணாக திருமணம் முடித்தது ஒரே ஒரு பெண்மணியை, அதுவும் சையதத்துனா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மட்டுமே. ஏனைய 10 மனைவிமார்களும் விதவைகள், விடோஸ் என்று சொல்லுவோமே, திருமணம் முடிச்சிட்டு விட்டு போட்டார்கள். அதுல இன்னொரு காரணம் இருக்குது. ஒவ்வொரு யுத்தத்திலும் ஒவ்வொரு விதவை பெண்மணிய திருமணம் முடிக்க அந்த விதவை பெண்மணியுடைய குடும்பத்துல வாப்பாட சொந்தம், உம்மாவுடைய சொந்தம், மாப்பிள்ளையோட சொந்தம், பிள்ளையோட சொந்தம், பால்குடியோரவுடைய சொந்தம், இப்படிப்பட்ட அனைத்து இனபந்துக்களிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவியுடைய குடும்பத்தில் அடிமைகள் இருக்க கூடாது என்பதனால் அடிமைகளை உரிமை விடுவதற்காகத்தான் அதிகமாக திருமணம் செய்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வெட்கப்படாமல் கூச்சமில்லாமல் அனைத்து பெண்மணிகளுக்கும் கிட்டத்தட்ட 1100 ஹதீஸ்களுக்கு மேலால் ரிவாயத்தை செய்து இன்று உலகத்தில் உள்ள பெண் சமுதாயத்தினர்களுக்கு இல்மை பரப்புவதற்கு, அறிவை பரப்புவதற்கு ஒரு காரணமாக அமைந்திருந்தது முக்கியத்துவம் என்று இந்த இடத்தில் நான் அதை சொல்லுவது மிகவும் குறிப்பிடத்தக்கது என்று நான் நினைக்கிறேன். அடுத்த விஷயம் என்னவென்று சொன்னால், உங்களுக்கு தெரியும், உர்வத் இப்னு சுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், என்னை பொறுத்தமட்டில் தஃப்சீர், குர்ஆனுக்கு விளக்கம் கொடுக்கக்கூடிய சஹாபாக்கள் சஹாபியாத்துகள் ஆண்கள் பெண்களுள் என்னை பொறுத்தமட்டில் நான் முதலாம் இடத்தை கொடுப்பது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு தான். அவர்கள் குர்ஆனுக்கு தஃப்சீர் விளக்கத்தில் மிக முக்கியமானவர்கள் என்று உர்வத் இப்னு சுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் அபூ மூஸல் அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மிக முக்கியமான ஒரு சஹாபி. அவர்கள் சொல்கிறார்கள்,
எந்த நேரத்தில் ஃபிக்ஹிலேயோ அல்லது தஸவுஃபிலேயோ அல்லது வேற ஏதாவது ஒரு விஷயத்திலேயோ என்ன அமைப்பிலேயாவது பேணுதல் சம்பந்தப்பட்ட விஷயமா, இல்முன் நஸப் சில்சிலா சம்பந்தப்பட்ட விஷயங்களா, வங்கிஷம் கோத்திரத்தார்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களா, தஃப்சீரா ஃபிக்ஹா எதுவாக இருந்தாலும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிடத்தில் போய் கேட்டால் அவர்கள் இல்லை என்று சொன்னதே கிடையாது. அனைத்திற்கும் பதில் கொடுத்துத்தான் அனுப்புவார்கள். அந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவியாக திருமணம் முடித்து வெட்கப்படாமல் மனைவிக்கு அனைத்து மார்க்க சட்டதிட்டங்களையும் சொல்லிக் கொடுத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வயது 63, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வயது 18. 18 வயதில் ஒரு பெண்மணியை விதவையாக ஆக்கிவிட்டு உம்மஹாத்துல் மூமினீன், உம்முல் மூமினீன், மூமின்களுடைய தாய் என்ற பட்டத்தை கொடுத்து எந்த சஹாபிக்கும் அவர்களை இனிமேல் திருமணம் முடிக்கவோ தொடவோ பேசவோ முடியாது. காரணம் தாய். 18 வயதிலிருந்து ஒரு பெண்மணியை விதவையாக ஆக்கிவிட்டு செல்லவா இவங்க திருமணம் முடிச்சாங்க? இல்லை. 11 வயதிலிருந்து 18 வயதில் அந்த 7 வருஷமும் கியாமத் நாள் வரையில் உள்ள எல்லா உலக பெண்மணிகளுக்குரிய ரகசியமான ஹதீதுகளையும் பக்கத்தில் வைத்துக் கொண்டு மனைவிதானே எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுத்தாங்க. 50, 40, 45, 55 வயது விதவைகளுக்கு மற்ற மனைவிமார்களுக்கு இந்த இல்மை சொல்லிக் கொடுத்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகி 2 வருஷத்தில் ஒரு மனைவி வஃபாத்தாகிடுவாங்க, 5 வருஷத்தில் இன்னொரு மனைவி வஃபாத்தாகிடுவாங்க, 10 வருஷத்தில் இன்னொரு மனைவி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தானதன் பின்பு கிட்டத்தட்ட 30, 40, 50 வருடம் வரையில் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வாழ்ந்தார்கள். சஹாபாக்களுக்கும் தாபீன்களுக்கும் இல்மை படித்துக் கொடுத்தார்கள். இது இந்த இடத்துக்குரிய விஷயம் அல்ல என்றாலும் இது ஒரு பெண்மணி என்பதை மறந்துவிடக் கூடாது. நாகிசாத்துல் அக்ல் என்று சொல்லுவாங்க. பெண்கள் புத்தி குறைஞ்சவங்க, பொம்பளையோல் அறிவு இல்லாதவங்க என்று சொல்லுவாங்க. அரபுல நாகிசாத்துல் அக்ல் அப்படி ஹதீஸும் வருது. இந்த ஹதீஸுக்கு உலமாக்களே தவறான ஒரு கருத்தை வச்சு கொண்டிருக்கிறாங்க. பெரிய பெரிய ஷேகுமார்கள், சாதாத்துமார்கள், அறிவு கடல்கள், இல்மு புயல்கள் எல்லாம் இருக்கும் பொழுது நான் என்னமோ சின்ன புள்ளத்தனமா பேசுறேன், தவறுதலாக இருந்தா தயவு செய்து என்ன திருத்துங்க, என்ன மன்னிச்சு கொள்ளுங்க. நாகிசாத்துல் அக்ல் புத்தி குறைஞ்சவங்க என்று பெண்களுக்கு சொல்றதை வச்சுக்கொண்டு இத அட்வான்டேஜ் எடுத்து எல்லா மாப்பிளமாரும் தொட்ட பிடிச்ச நேரம் எல்லாம் நீங்க தானே நாகிசாத்துல் அக்ல் புத்தி குறைஞ்சவங்க, பொம்பளைகளுக்கு புத்தி இல்ல, பொம்பளைகளுக்கு புத்தி இல்ல என்று சொல்கிறார்கள். அதுக்காக ஆண்களை விட புத்தி உள்ளவங்க சொல்ல முடியுமா? அப்படி சொல்லல. ஆனால் அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? ஆண்கள் புத்தி உள்ளவர்கள், ஆனால் யாராலும் ஆண்களை ஏமாற்ற முடியாது. கல்லு நெஞ்சத்தோட இருந்து ஏமாறாமல் இருப்பார்கள். ஒரு சிலர் ஏமாறுவாங்க. ஆனா பெண்களை பொறுத்த மட்டில் அவர்களுக்கு அறிவு இருக்கிறது. ஆனா அந்த அறிவை விட அவர்களுடைய பாவம் பார்க்கிற தன்மை, உணர்ச்சி, ஆசை அதிகமாக இருக்கிறதுனால யார் சரி ஒருத்தர் பக்கத்துல வந்து கண்ணீர் வடிச்சா உடனே மன்னிச்சிருவாங்க. அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. அவங்களோட அந்த இயல்பு அப்படி மெதுவானவர்கள், மிருதுவானவர்கள். எனவே சில நேரங்களில் அந்த அக்லை அவர்கள் பாவிக்காமல் சில நேரங்களில் அவர்கள் அதிகமாக பாவம் பார்த்து அல்லது அதிகமாக அக்கறை செலுத்தி அதிகமாக இரக்கம் காட்டி அவர்கள் ஏமாறுவதற்கு அதிகமான சான்சஸ் இருக்குது என்ற கருத்தையும் சில இமாம்கள் இதற்கு கொடுக்கிறார்கள். எனவே பெண்கள் அறிவு குறைந்தவர்கள் என்றிருந்தா சஹாபி பெண்மணிகள், தாபிஊன்கள், இப்படிப்பட்ட பெண்மணிகள்ல கிட்டத்தட்ட 700க்கும் மேற்பட்ட பெண்கள் ஹதீதுகளை ரிவாயத் செய்திருக்கிறார்கள். சஹாபி ஆண்கள் மட்டுமல்ல. அப்ப இந்த 700க்கு மேற்பட்ட பெண்களும் இல்மை படித்த பெண்கள் தான். ஃபத்ஹுஸ் ஸலாம் என்னும் இந்த சிறப்பான இந்த மதரசாவில் பெண்கள் எப்படி உலமாக்களாக, ஆலிமாக்களாக வெளியாகிறார்களோ இதே போல அந்த காலகட்டத்தில் அவரவர்களுடைய என்வாயன்மென்ட்டுக்கு ஏற்றவாறு அவர்கள் இல்மை படித்தார்கள். 700க்கும் மேற்பட்ட பெண்கள் ஹதீதுகளை ரிவாயத்து செய்திருக்கிறார்கள். அதில் ஒரு ஆச்சரியமான செய்தி என்ன தெரியுமா? ஆண்கள் அறிவித்த ஹதீதுகள்ல தான் மௌதுவான ஹதீத், அதாவது இட்டுக்கட்டப்பட்ட பொய்யான ஹதீதுகள், அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்றவாறு பொய்யான இட்டுக்கட்டப்பட்ட ஹதீதுகள் வந்திருக்கிற. அதே போல வைவான வீக்கான ஹதீதுகள், அதே போல கொஞ்சம் நம்பலாம் கொஞ்சம் நம்ப முடியாது. இப்படி ஹதீது கலைய நாங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா ஹதீஸ்ல சஹீஹ், லைஃப் அப்படி இப்படி நிறைய இருக்குது. இந்த ஹதீதுகளை எல்லாம் பொய்
பொய்யான ஹதீதுகளையும் வீக்கான ஹதீதுகளையும் அறிவித்த அனைவரும் ஆண்கள் தான். 700க்கு மேற்பட்ட அந்த பெண்களுள் சரித்திரத்தில் வேண்டிய ஒரு கிதாபை பிரட்டி பாருங்கள். ஒரு பெண்மணியாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய விஷயத்தில் ஒரு பொய்யான இட்டுக்கட்டான ஹதீதை கூட அறிவிக்கவில்லை என்று வரலாறு சொல்லுகிறது. ஏனென்றால் அவர்கள் பொய் சொல்ல மாட்டார்கள். இந்த சமுதாயத்தில் அப்படி அல்ல. ஊர்பலாய் பேசுவதா இருந்தாலும் பொம்பளை, புறம் பேசுறதா இருந்தாலும் பொம்பளை, பொய் சொல்றதா இருந்தாலும் பொம்பளை என்று அவர்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒதுக்கப்படக்கூடியவர்கள் அல்ல பெண்கள். இந்த மதரசாவை பொறுத்த மட்டில் இப்பொழுது ஆண்கள் இல்மை படித்துக் கொடுக்கிறார்கள். ஆலிமாக்கள் வெளியாகி இன்னும் ஒரு 20, 10, 5, 15 வருஷங்களுக்கு பின்பு ஆலிமாக்களுக்கு இல்மை படித்துக் கொடுக்கும் ஒரு காலம் வரும். அந்த நேரத்தில் மஹ்ரம் பிரச்சனை கூட வரமாட்டாது, அஜ்னபி பிரச்சனை கூட வரமாட்டாது. ஆண்கள் பெண்களுக்கு படித்துக் கொடுக்கிறார்களே, இது கூடுமா என்ற கேள்வியும் வரமாட்டாது. அந்த அளவுக்கு ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு ஆலிமாக்கள் ஏற்படும் ஒரு பாக்கியத்தை இந்த ஃபத்ஹுஸ்ஸலாம் மதரசா எடுத்துக் கொடுக்கிறது என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. அது மட்டுமல்லாமல் இந்த மதரசாவில் 3 வருஷ காலமாக இந்த பெண் பிள்ளைகள், அதாவது குமரி பிள்ளைகள் ஒழுக்கத்தை பேணி, அதபை பேணி, உஸ்தாதுமார்களுக்குரிய கண்ணியத்தை பேணி, வீட்டை துறந்து, வீட்டில் உள்ள கல்யாண வைபவங்களை துறந்து, வேறு வேறு பங்கனை எல்லாம் துறந்து, நண்பர்களை எல்லாம் துறந்து, வீட்டில் உள்ள தம்பிமார்கள், அதுவும் குமரி பிள்ளையாக ஆனத்துக்கு பின்பு இன்னும் கொஞ்ச காலத்தில் திருமணம் பேசி வருவார்கள், திருமணம் முடிச்சு கொடுத்துருவாங்க. அப்படி இருந்தும் கூட என்னுடைய பெண் பிள்ளைகள் என்னோடு இருக்க வேண்டும் என்று தாயோ தகப்பனோ நினைக்காமல் அவர்களை 3 ஆண்டுகளுக்கு பிரித்து வைத்து அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக இந்த மதரசாவில் 3 ஆண்டுகள் பிரித்து வைக்கிறார்களே, இது வாயால சொல்றதுக்கு லேசாக இருந்தாலும் இதைவிட பெரிய ஒரு தியாகம் உலகத்தில் கிடையாது. இதத்தான் அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல சொல்லவில்லை, கேள்வியாக கேட்கிறான். குல், நபியே நாயகமே முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க சொல்லுங்க, நீங்க கேளுங்க. ஹல் யஸ்தவில்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன், அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாகுவார்களா? ஆலிம்களும் ஆலிம் அல்லாதவர்களும் ஈக்குவல் ஆகுவார்களா? ஆலிமாக்களும் ஆலிமா அல்லாத பெண்களும் சமமா? இல்லை. அந்த கேள்விக்கு குர்ஆன்ல பதில் இல்ல. ஏனென்றா பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, சமமாக மாட்டார்கள். இதத்தான் அல்லாஹு தஆலா ஹல் யஸ்தவில் அஅமா வல் பஸீர், கண் உள்ளவரும் கண் இல்லாதவரும் சமமா அல்லாஹ் கேட்கிறான் குர்ஆன்ல. கண் உள்ளவர் சூரியனை பார்க்கிறார், சந்திரனை பார்க்கிறார், தாய் தகப்பனை பார்க்கிறார், மனைவி மக்களை பார்க்கிறார், உலகத்தையே பார்க்கிறார். கண் இல்லாதவருக்கு எதையும் பார்க்க முடியாது. அறிந்தவங்களும் அறியாதவங்களும் சமமாகுவார்கள் என்று கேட்டு போட்டு விட்டு போட்டா இதை சும்மா சிரிச்சா எடுத்துருவாங்க. அதனாலதான் நீங்க ஆலிம் அல்ல, உங்களுக்கு கண் இருக்குதானே, உங்களுக்கு 2 கண்ணும் இல்லாட்டி எவ்வளவு வித்தியாசமோ அதே வித்தியாசம் தான் ஆலிமுக்கும் உங்களுக்கும் என்று அல்லாஹு தஆலா குர்ஆன்ல விளங்கப்படுத்தி விட்டு இன்னொரு ஆயத்துல சொல்கிறான், வலதில்லு வலல் ஹரூர், சூடும் குளிரும் உண்டா? சூடும் குளிரும் சமமாகுமா? கண் இல்லாதவரும் கண் உள்ளவரும் சமமாகுவாரா? இதே போலதான் அறிந்தவரும் அறியாதவரும் சமமாக மாட்டார். எனவே அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, பெண் பிள்ளைகள் இங்கே இல்மை படித்து அவர்களுடைய தாய் தகப்பர்கள் பெரும் பாக்கியம் பெற்றவர்கள் என்பதை இன்றைய தினத்தில் இந்த நேரத்தில் நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். இந்த பெண் பிள்ளைகளுடைய தாய் தகப்பர்கள் மட்டுமல்ல, உஸ்தாதுமார்கள் மட்டுமல்ல, குடும்பத்தவர்களும் ஹஜ் பெருநாள் நோன்பு பெருநாளுக்கு எந்த சந்தோஷம் நமக்கு வருகிறதோ அதை விட சந்தோஷப்படக்கூடிய ஒரு நாள் இது. ஹஜ் பெருநாளை விட சிறந்த நாள் என்று சொல்லல, அதை எடுத்து யூடியூப்ல அனுப்பி மௌலானா ஹஜ் பெருநாளை விட சிறந்த நாள் என்று சொல்லிட்டார் என்று சொல்லுவாங்க. ஹஜ் பெருநாள் நோன்பு பெருநாளுக்கு உங்களுக்கு சந்தோஷம் வந்து எப்படி புதிய உடுப்பு உடுக்கிறீங்களோ, எப்படி தாய் தகப்பனுக்கு சலாம் சொல்ல போறீங்களோ, எப்படி மன மகிழ்ச்சியோடு இருக்கிறீங்களோ அதை விட பல மடங்கு சந்தோஷப்படும் நாள் உங்களுடைய பிள்ளைகள் ஆலிமாக்களாக வெளியாகக்கூடிய நாள். காரணம் என்னன்னு சொன்னா, உங்களுக்கு தெரியும் என்ன, யாரு பாக்ஸிங் விளையாடுவாரு முகமது அலியா, அவர் எழுதுறாரு, நான் இந்த பாக்ஸினுக்காக வேண்டி நான் ட்ரைனிங் எடுத்தேன் தானே, ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு கஷ்டமா தான் இருந்தது. அப்ப நான் என் நஃப்ஸுக்கு சொல்லுவேன், டோன்ட் குயிட்,
நீ அதை விட்டுறாத. உன்னை கான்பிடன்ஸ் இழந்துராத, நீ இழந்துராத. டோன்ட் கிவ் அப். இதை விட்டு போட்டுறாத. உனக்கு கஷ்டம், உடம்ப கல்லாக்கணும். எத்தனை பேர் உலகத்துல வந்து அடிச்சாலும் அந்த அடி குத்து உதைய தாங்கணும். தீன்ல கஷ்டம், சாப்பாட்டுல கஷ்டம், நடையில கஷ்டம், தூக்கத்துல கஷ்டம். ஒரு பாக்ஸர் சாம்பியனா வாரதாக இருக்கும் என்றால் அவருக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். இவர் ஒவ்வொரு நிமிஷமும் அவர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அவருடைய நப்சுக்கு சொல்லுவா, நீ விடாத, நீ விடாம, நீ கைவிடாம நீ இப்படியே இருந்தா உன்னோட மௌத்து வரையில சாம்பியன் என்ற பெயரை நீ மறக்க மாட்டாய். முழு உலகமும் உன்னைய போற்றி புகழும், நீ சாம்பியன் ஆகுவாய் என்று என்ற நப்சுக்கு நான் சொல்லிக்கொண்டே இருந்தேன் என்று முகமது அலி பாக்ஸர் அவர் சாம்பியன் எழுதி வச்சிருக்கிறார். இதை ஏன் சொல்றேன் தெரியுமா? இந்த 3 வருஷமும் கல்வி கற்றுட்டு வெளியாகக்கூடிய மாணவிகள் அதை சுமந்து கொண்டாங்க, தாங்கி கொண்டாங்க. ஏனைய மாணவி பெண்மணிகள், ஏனைய மாணவர்கள் யாராவது இருந்தால் அவர்களும் நான் ஒரு ஆலிமாவாக வெளியாகுவேன், மௌத்து வரையில் இந்த ஆலிம் என்ற பெயரை அளிக்க முடியாது, இது அல்லாஹ் தந்த பெயர், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்மை சுமந்த பெயர். எனவே இதை அடைய வேண்டும் என்றால் நான் பொறுமை செய்தே ஆக வேண்டும், தரக்கூடிய சாப்பாட்டை சாப்பிட்டே ஆக வேண்டும், தஹஜ்ஜத்துக்கு எழும்பியே ஆக வேண்டும், மனப்பாடம் செய்து மெமரைஸ் பண்ணி ஆக வேண்டும். எனவே அறவாசியிலையோ அல்லது காவாசியிலையோ அல்லது நடுநிலைமையிலையோ யாராவது விட்டு போகக்கூடிய எண்ணங்கள், பிரச்சனைகள் வந்தாலும் கூட அவர்கள் கடைசி வரையில் நின்று அதை சமாளித்து ஆலிமாக்களாகவே வெளியாக வேண்டும் என்று நான் இப்பொழுது அனைவருக்கும் ஒரு உபதேசத்தை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். எனவே அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, என் அருமை சகோதரர்களே, உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பெண்மணிகள் இல்மை படித்து ஆலிமாக்களாக ஆகி அதன் பின்பு ஞானவான்களாக மாறி பெரும் வலிமார்களாக ஆகி இருக்கிற சரித்திரத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். முஹியுத்தீன் மௌலிது நாம் ஓதிக்கொண்டிருப்போம் அடிக்கடி. அந்த முஹியுத்தீன் மௌலிதில் உள்ள சின்ன துஆவுல வரக்கூடிய அனைத்துமே வலிமார்கள் ஆண்களும் வலிமார்களான பெண்களும் அவர்களுடைய பெயரைத்தான் அங்கே குறிப்பிடப்பட்டு அவர்களுடைய பரக்கத்தை கொண்டும் பொருட்டை கொண்டும் நாம் அல்லாஹ்விடத்தில் வசீலா தேடி துஆ கேட்டுக் கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட பெண்மணிகளும் இன்று வலிமார்களாக திகழ்ந்து காணப்பட்டவர்கள் தான். பெண்கள் இஸ்லாத்தை படித்து இல்மை படித்து தனது குடும்பத்துக்கு மார்க்க அறிவை சொல்லிக் கொடுப்பது இன்றைய காலகட்டத்தை பொறுத்தமட்டில் மிகவும் முக்கியம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. உங்களுக்கு தெரியும், யூகே இங்கிலாந்துல முஹம்மத் அக்ரம் நத்வி என்ற ஒருத்தர் இருக்கிறார். அவர் எழுத்தாசிரியர். அவர் கிதாபுகள் எல்லாம் எழுதிட்டு போறாரு. அவர் பெண்கள் உள்ள உலமாக்கள், ஆலிமாக்கள், இல்ம படிச்ச பெண்மணிகள் என்று பெண்களை பத்தி சஹாபியாத்து, சஹாபி பொம்பளைங்கள்ல இருந்து அப்படியே எழுதி கொண்டு வரார். வந்து சென்ற வாரம் ஒரு மெசேஜ் வருகிறது. இது வாட்ஸ்அப்ல வர பொய் மெசேஜ் எல்லாம் உண்மையான தகவல். ஒரு தகவல் வருகிறது, கிட்டத்தட்ட 8000 பெண்மணிகளுடைய இல்மை பற்றி எழுதிவிட்டார். 8000 பெண்மணிகளை பத்தி. இன்னும் பெண்மணிகள் இருக்கத்தான் செய்யறாங்க. ஹிஜ்ரி 300, 400, 500, 600, 700, 800, இப்ப நாங்க இருக்கிற 1400 சொச்சம். எனவே அந்த வால்யூம், அந்த கிதாபை முடிச்சு கொள்ள முடியாமல் இன்னும் யார் யாரை இதுல சேர்க்க வேண்டுமோ சேர்த்துக்கொண்டு 8000க்கு மேலால போய்கொண்டிருக்கிறது. அப்படியே நான் நினைக்கிறேன் 1400க்கு பிறகு ஃபத்ஹுஸ்ஸலாம் வெளியாக்கப்பட்ட பெண்மணிகளும் வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனா அகீதாவை பார்த்துட்டு இவங்க வேண்டாம் என்று சொல்லுவாங்களோ தெரியாது. ஆனா அல்லாஹ்வுடைய கிருபையினால அல்லாஹ் கண்மணி நாயகம் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வலிமார்கள் குதுபுமார்களும் உகந்து அவர்கள் விரும்பிய நல்ல அகீதாவை முழு உலகத்துக்கும் நாம் பரப்பிக் கொண்டிருக்க வேண்டும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அடுத்த விஷயம், நான் உங்களிடத்தில் கெஞ்சி கேட்கிறேன், இங்கு பட்டம் பெற்று வெளியாகக்கூடிய ஆலிமாக்களே, உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு வேண்டுகோளும் உபதேசமும் என்ன தெரியுமா? நான் இப்பொழுது ஆலிமா, என்ற குடும்பத்தில் நான் தான் சிறந்தவள், நான் தான் ஓதினேன், நான் தான் கூட தஹஜ்ஜத் தொழுதிருக்கிறேன், என் வாப்பாம் எந்த அளவு அமல் செஞ்சில்ல,
ஏண்ட தங்கச்சியும் ஏண்ட அளவுல இல்ல, ஏண்ட உம்மாவும் ஏண்ட அளவுல இல்ல என்ற பெருமை மட்டும் வருமன் இருக்குமெண்டா இந்த இடத்துல சர்டிபிகேட்டை கைக்கு எடுக்காம இருக்கிறது நல்லமென்று நான் நினைக்கிறேன். எனவே அந்த நீயத்தை அந்த எண்ணத்தை விட்டு போட்டு அல்லாஹ் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறான், எனவே யா அல்லாஹ் இஹ்லாஸோட பரிசுத்த உள்ளத்தோட பியோ இன்டென்ஷனோட என்னைய நீ மௌத் வரையில வாழ வச்சிரு ரஹ்மானே என்ற துஆவோட தான் நாங்க இந்த சர்டிபிகேட்டை கைக்கு எடுக்க வேண்டும். ஒன்று. இரண்டாவது விஷயம் என்னவென்றா, நாங்க ஆலிமாவாக ஆனதுக்கு பின்பு நாங்க நினைக்க கூடாது எனக்கெல்லாம் தெரியும், நான் 3 வருஷம் கஷ்டப்பட்டு ஓதினேன், எனக்கு தெரியும். யார் சார் ரெண்டு பேர் பிரச்சனை கடையில பேசிக்கொண்டிருக்கும் பொழுது 3வது ஆளாக வெளியாகி சர்டிபிகேட் எடுத்த ஒரு ஆலிமா போய் உங்களுக்கு தெரியாதா, எனக்கு தெரியுமே அந்த விஷயம் என்று தயவு செய்து முந்த வேண்டாம். யாரு கேட்டாலும் தெரிந்த விஷயமாக இருந்தாலும் இப்பதான் ஹேண்ட் போன் இருக்குது, இப்பதான் வாட்ஸ்அப் இருக்குது, இப்பதான் குரூப்பா நூத்துக்கணக்கில் குரூப்ல தகுதியான உலமாக்கள் சுன்னத் வல் ஜமாத்துல நிறைய இருக்கிறாங்க, ஆண்களும் இருக்கிறாங்க பெண்களும் இருக்கிறாங்க. என்ன பத்துவாவை கேட்டாலும் 5 நிமிஷம் டைம் தாங்க, 5 நிமிஷத்துல நான் சொல்றேன் என்று உங்களுக்கு யார் கிதாபுகளை அதிகமாக புரட்டக்கூடிய கிதாபுகளில் இல்மு நிறைந்த உங்களுக்கு நம்பிக்கையான தகுதியான உலமாக்களிடத்தில் நீங்கள் அந்த ஃபத்வாவை கேட்டு அதற்கு பிறகு யாரு ஏன் இப்படி சொன்னீங்க அது தவறே என்று சொன்னா நான் மட்டும் சொல்லல, நான் இன்னார்கிட்ட கேட்டுத்தான் சொன்னேன் என்று நான் தப்பிக்கொள்வதற்காக வேண்டி தகுதியான உலமாக்களிடத்துல கேட்டுவிட்டு அந்த ஃபத்வாவை கொடுங்க. அது குடும்ப விஷயமா இருந்தாலும் சரி. அடுத்தது இன்னொரு விஷயத்தை ஆணித்தரமாக இங்கிருந்து வெளியாக கூடிய ஆலிமாக்கள் கல்புல பதிய வச்சுக்கொள்ளணும். என்ன விஷயம் தெரியுமா? நான் இப்பொழுது எல்லாம் அறிந்தவனாக வெளியாக்கப்படுகிறேன் என்பதல்ல, இப்பதான் முன்ஜித் என்று சொல்லக்கூடிய டிக்ஷனரிய பக்கத்துல வச்சுக்கொண்டு காமூச பக்கத்துல வச்சுக்கொண்டு எனக்கு இப்பதான் அரபு எழுத்தான குர்ஆன் ஆயத்துகளுக்கும் ஹதீதுகளுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு அந்தந்த பொருள் அல்ல அந்தந்த எழுத்துக்குள்ள தமிழ் எது எது என்று இப்பதான் எனக்கு கொஞ்சம் தெரியும். இதுக்கு பிறகுதான் நான் இதை அறியணும் என்ற நீயத்தோட தான் வெளியில போகணும். இத எழுத வாசிக்க தெரியுத மாதிரி எனக்கு இப்பதான் இதை எடுத்து பொருள் பிரிக்க தெரியும். அதனுடைய யதார்த்தம் அதனுடைய ரகசியம் எனக்கு முன்னால பேசின என்னை விட அறிவிலும் அனுபவத்திலும் இல்மிலும் கூடின ஃபாரூக் மௌலவி மக்கி அவர்கள் சொன்னது போல நாங்க எங்களுக்கு தெரிஞ்சத கொஞ்சமாக இருந்தாலும் நாங்க தெரிஞ்சத மற்றவங்களுக்கு எத்தி வைக்கிறது மட்டுமல்லாம எனக்கு தான் தெரியும் என்ற எண்ணத்தோட நாங்க ஃபத்வாவை மாத்தி கொடுத்துட கூடாது. ஒரு நாளும் நாங்க இன்னொருத்தர் கொடுத்த ஃபத்வாவை நாங்க அதே போல பார்த்து சொல்றதோ அல்லாம நாங்க இன்னொருத்தர்கிட்ட கேட்டு நாங்களும் அந்த கிதாபுகளை பார்த்து அறிந்து அந்த ஃபத்வாவை கொடுக்க வேண்டும். அடுத்த விஷயம் என்னவென்று சொன்னா, கண்ணியத்துக்குரிய அருமை பெண்மணிகளே, எங்களுடைய ஃபத்ஹுஸ் ஸலாம் மதரசாவில் இருந்து வெளியாக்கப்படக்கூடிய மாணவி ஆலிமாக்களே, நீங்க வெளியாக்கப்பட்டதன் பின்பு உங்களுக்கு திருமணம் பேசுவாங்க தாய் தகப்பர்கள். திருமணம் பேசி முடிக்கப்பட்டதன் பின்பு நான் ஆலிம், நீங்க ஆலிம் இல்லையே பொத்துங்க வாய், நீங்க ஆலிமா? உங்களுக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு என்ன தெரியும்? தெரியாதே ஒன்றும் பேசாம என்று 4 பேட முன்னுக்கு சொன்னா அந்த இல்மு அப்படியே உரியப்படும். மாப்பிள்ளைய சீரழிக்க முடியாது. அவர் ஆலிமோ ஆலிம் இல்லையோ ஆபிதோ ஜாஹிலோ யாரா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. கணவனை சபையில மக்கள் மத்தியில எந்த பெண்மணியும் சீரழிக்க கூடாது, கை நீட்டி பேசி அவர்களை நோவினை செய்யக்கூடாது. நான் ஆலிமாவாக இருந்தா எனக்கு அல்லாஹ் தந்த அந்த இல்மை, அதாவது எங்க ஃபாரூக் மௌலவி மக்கி அவர்கள் சொன்னார்கள், இல்மு 2 வகை. ஒன்று அல் இல்முல் லாஹிர், அடுத்தது அல் இல்முல் பாத்தின், வெளிரங்கமான இல்மு உள்ரங்கமான இல்மு. வெளிரங்கமான இல்மு எங்களுக்கு இப்ப கிடைச்சிருக்குது, இதை கொண்டு சொர்க்கம் போறதல்ல, இதை கொண்டுதான் உள்ரங்கமான அறிவை ஷைഖுமார்களுடைய வழிகாட்டலின் கீழ், காமிலான ஷைഖுமார்களுடைய வழிகாட்டலின் கீழ் அகீதாவோடு அதபொழுக்கத்தோடு பேணுதலோடு திக்ரு ஸலவாத்துகளோடு ஓதல் தொழுகையோடு நாம் அந்த இடத்தை அடைய வேண்டும். எனவே உங்களுடைய கணவன்மார்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் உங்களுடைய இல்மை கொண்டு ஹிக்மத்தான முறையில் ஞானம் இருக்கும் அமைப்பில் உங்களுடைய கணவன்மார்களை புத்திமதிகளை சொல்லி ரகசியமான முறையில் அவர்களை திருத்தி அமைக்குமாறு பணிவன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் இன்னொரு விஷயம் என்னவென்று சொன்னா, இஸ்லாத்துல ஷரியத்து, தரீகத்து, ஹகீகத்து, மாரிஃபத் என்று 4 இருக்குது.
எனக்கோ உங்களுக்கோ இந்த மாரிஃபாவுடைய விஷயத்தை பேசுறதுக்குள்ள தகுதியை அல்லாஹ் தர இல்ல. எனவே மாரிஃபா என்று எந்த ஒன்றையும் நீங்க பேச வேண்டாம். அது பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் அல்ல, அது ஒரு வகையான உணர்ச்சி. அதை பேசும் சக்தியை காமிலான ஷேகுமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். 2-3 பேர் சேர்ந்து பேச வேண்டாம். பேசினால் கொஞ்சம் சருகினால் பெரும் பிரச்சனையாக மாறிவிடும். எனவே அல் இல்முல் மாரிஃபா என்று சொல்லக்கூடிய ஞானம், வலிமார்கள் இல்முல் லதுன்னி என்று சொல்லக்கூடிய அந்த ஞானத்தை ரோட்லையும் அங்கேயும் இங்கேயும் பெஞ்சுகளிலும் நாம் யாரும் பேசி பேசி அதனுடைய மரியாதையை குறைத்து விடாமல் அதை அந்தந்த தகுதியான இடத்தில் மட்டுமே பேசப்பட வேண்டும் என்பதையும் யாரும் மறந்துவிட வேண்டாம். ஆலிமாக்களே, உஸ்தாதாமார்களே, உங்களிடத்தில் யாராவது வந்து ரகசியமான குர்ஆன் ஹதீஸுக்கு நேரடியாக குர்ஆனிலிருந்து எடுக்க முடியாத சில ரகசியமான மாரிஃபா சம்பந்தப்பட்ட விளக்கங்களை கேட்டால் எனக்கு அது தெரியாது, தெரிந்தவர்களிடத்துல போய் கேட்டுக்கொள்ளுங்க என்று நீங்க தப்பிச்சிருங்க. அதை பேசினால் ஒரு நாளும் நம்மால விளங்கப்படுத்தவும் முடியாது, இன்னொருத்தரால் அதை விளங்க எடுக்கவும் முடியாது. எனவே அப்படிப்பட்ட பாரதூரமான மிகவும் உள்ளால் இருக்கக்கூடிய இல்முகளை டீப்பாக போய் நாம் திங்க் பண்ணி யோசிச்சு நம்முடைய அறிவை கெடுத்துக் கொள்ளாமல் நாம் நமக்கென்று அல்லாஹ் தந்த அறிவை வைத்து கொஞ்சம் கொஞ்சமாக மன் அமில பிமா அலிம வர்ரதஹுல்லாஹு மாலம் யாலம், யார் தனக்கு கிடைத்த இல்மை கொண்டு அமல் செய்கிறாரோ அவர் அந்த அமல்களை கூட்டி கூட்டி போகும் பொழுது வர்ரதஹுல்லாஹு மாலம் யாலம், அல்லாஹ் அவர்கள் அறியாத புறத்திலிருந்து அவருக்கு வராசத்தாக சில இல்முகளை கொடுப்பான். அந்த இல்மு நபிமார்களுக்கு அவன் கொடுத்த இல்மு, சஹாபாக்களுக்கு கொடுத்த இல்மு, வலிமார்களுக்கு கொடுத்த இல்மு, அது இல்மும் அமலும் கலந்ததன் பின்பு கிடைக்கக்கூடிய இல்முல் மாரிஃபா. அதை பேச முடியாது, உணரலாம். எனவே அதை காமிலான ஷேகுமார்களுக்கு மட்டுமே தெளிவுபடுத்தி அவர்களுடைய அடியார்களுக்கும் முரீதீன்களுக்கும் தெளிவுபடுத்தி விளங்கப்படுத்தலாம் என்பதையும் இந்த இடத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். எனவே அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இமாம் கஸாலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், அக்ஸிர் கௌலலா அதிரி வ இன் குன்தம் ரஅன் ததிரி. மனிதனே, உனக்கு தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு சபையில உட்கார்ந்து இருக்கும் பொழுது உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் தெரியுமான்னு கேட்டா, ஓ எனக்கு தெரியுமே என்று சொல்லாதே. தெரியாதவனை போன்று இருந்து கொள். நீ உனக்கு தெரிஞ்ச விஷயம் ஒன்றை சொல்ல போறார் ஒருத்தர், தெரியுமான்னு கேட்டா அவர் சொல்ல போறார். தெரியுமா? சொல்லுங்க பாப்போம், என்ன விஷயம்? எனக்கு கேள்விப்பட்டது பொய்யான செய்தியா இருக்கும், இப்ப சொல்ல போறது உண்மையா இருக்கும். எனக்கு கேள்விப்பட்ட விஷயம் 50% ஆயிருக்கும், அவர் சொல்ல போறது கண்ணால பார்த்த விஷயமா இருக்கும். எனவே ஒரு சபையில் ஒருத்தர் பேசும் பொழுது தப்பண்ட அவருடைய வாயை அடைக்க கூடாது. என்ன தெரியும் நான் சொல்லவா? அந்த முந்தநாத்து பயான்ல சொன்னதுதானே, எனக்கு தெரியும், நான் எல்லாம் ஃபுல்லா கேட்டேன், இப்ப இவருக்கு எல்லாம் வெறுத்து போய்த்து. அப்படியா? தெரியுமாண்டா என்ன சொல்ல அசாலிமாம் சொன்னா, கண்ட இடத்துல இல்ம புறக்கி கொள்ளுங்க. யாரும் கேட்டா தெரியும் சொல்லாதங்க. எனக்கு தெரியா என்றதை அதிகப்படுத்திக் கொள்ளுங்க. எனவே எனக்கு தெரியும், நான் எனக்கு என்னிடத்திலிருந்து நான் என்ற அந்த ஈகோ, அந்த அரகன்ஸ், இந்த தன்மை வந்துராம ஆலிமாக்களும் உலமாக்களும் விசேஷமாக தற்பெருமை வந்துராம பாதுகாப்பு பெற்றுக் கொள்ளணும். அதே போலதான் பணக்காரர்களுக்கும் இன்ஃபுளுன்ஸ் உள்ளவர்களுக்கும் தற்பெருமை வந்துராம இது அல்லாஹ் தந்த நேமத்தண்டத்தை நினைச்சு நாங்க அப்படியே ஒரு வழியால போய்கொண்டு இருக்கணும். ஒரு நாளும் பெருமை வந்துடக் கூடாது. பெருமை வந்தது என்று சொன்னால் அவர்கள் ஆலிம்களும் அல்ல, ஆலிமாக்களும் அல்ல. எந்த நேரமும் தாழ்மையோட, மன் தவாலா லில்லாஹி ரஃபஅஹுல்லாஹ் வ மன் தகப்பர வலஅஹுல்லாஹ், யார் பணிவோட ஹம்பிள்னஸோட யார் நடக்கிறாங்களோ அவர்களை அல்லாஹ்வே உயர்த்துவான். அல்லாஹ் யாரையாவது உயர்த்தினா ஒருத்தருக்கும் யாரையும் கீழே போட முடியாது. இந்த பிளைட்டை பாருங்களேன், பிளைட் போற போக்கு எல்லாரும் தானே போறோம். எப்ப சரி யோசிச்சுக்கிறோமா? பைலட் தான் எங்களை கொண்டு போறான்னு நினைக்கிறோம். என்ன சரி ஆஹூண்டு பிரச்சனை வந்த உடனே அனௌன்ஸ்மெண்ட் வருது, பெல்ட்டை போடுங்க, அதை போடுங்க, இதை போடுங்க, அங்கிருந்து இங்க ஓடுது, இங்கிருந்து ஒன்று அங்க ஓடுது. 900 பார்சலை சுமந்து கொண்டு போகுது. 900 பார்சல், ஒவ்வொரு பார்சலும் 30 கிலோ, 25 கிலோ, 35 கிலோ. ஒவ்வொரு மனுஷனும் 80 கிலோ, 70 கிலோ, 60 கிலோ. 300 பேரை சுமக்குது. தனி இரும்பு கொஞ்சம் ரவுண்ட்ல சுத்திட்டு மேல பறக்குது, ஸ்பீடா போகுது. இத யாரு மேல அப்படியே போக வச்சான்னு யோசிச்சோமா?
டெக்னாலஜி என்று சொல்றோம். அப்படி என்றும் எது எப்படி என்று இருந்தாலும் அல்லாஹ் நாடினான் எல்லா வாகனங்களிலும் பிளைட்டை நான் உயர்த்துவேன். அது மேலதான் பறக்கும். எவ்வளவு பாரத்தை சுமந்தாலும் இந்த குதிரத் என்னும் கைகளால் நான் அதை பறந்து முடியும் வரையில பிடிச்சு கொண்டிருப்பேன். எல்லா வாகனத்துக்கும் பறக்கலாம், பிளைட்டுக்கு பறக்கலாம். அதே போல அல்லாஹ் யார நாடினானோ அவர்களை உயர்த்துவான். முழு உலகம் சேர்ந்தாலும் அவரை பணிக்க முடியாது. எனவே நாம் தாழ்மையோட, பணிவோட, மன்னிக்கிற தன்மையோட, மன்னிப்பு கேட்கிற தன்மையோட, பொறுமையோட எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் கடைசியாக நான் ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். நான் முந்தி படிச்ச பைத்து குல்லுஹும் யாபுதுக மின் ஹௌஃபி நாரின் வ யரவுன நஜாத ஹல்லன் ஜஸீலான் ஒரு பைத் ஒன்று படிச்சேன். நீங்க எல்லாரும் சேர்ந்து என்னோட சேர்ந்து படிச்சீங்க. இந்த பைத்தை படிச்சதும் ஒரு பெண்மணி தான். இந்த பைத்தை படிச்சதும் ஒரு பெண்மணி தான். ஆலிமாக்களில் ஒருவர் தான். வலிமார்களுடைய ஞானத்தை உச்ச நிலையை அடைந்த ஞான பெண்மணிகளில் ஒரு பெண்மணி ராபியத்துல் அதவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் படிச்ச பைத்து தான் அது. என்ன சொல்றாங்க? குல்லுஹும் யாபுதுக மின் ஹௌஃபி நாரின் வ யரவுன நஜாத ஹல்லன் ஜஸீலா. யா அல்லாஹ், உன்னுடைய அடியார்கள் அதிகமானவங்களை நான் பார்க்கிறேன். எல்லாரும் எப்படி தெரியுமா இருக்கிறாங்க? நரகத்துக்கு பயந்து தானே அமல் செய்றாங்க, நரகத்துக்கு பயந்து தானே வணங்குறாங்க. தொழுதுட்டு துஆ கேக்குறாங்க, அல்லாஹும்ம அஜிர்னா மினன் நார். யா அல்லாஹ், நரகத்துல போட்றாதே. நரகத்தை தருவாயா? இல்ல, அப்ப நான் தொழுறேன். நரகத்தை தருவாயா? இல்ல, அப்ப நான் நோன்பு பிடிக்கிறேன். எல்லா அமல்களை எடுத்து பார்த்தா யா அல்லாஹ் நரகத்துக்கு பயந்து வயரவுன நஜாத ஹல்லன் ஜஸீலா, அந்த நரகத்திலிருந்து பயந்து ஒரு பின்னுக்காகணும், பயந்து பின்னுக்காகி எப்படியாவது என்ன நரகத்திலிருந்து பாதுகாத்துறியா அல்லாஹ், வெற்றியை தந்திரியா அல்லாஹ், விடுதலை தந்திரியா அல்லாஹ் என்று நரகத்துக்கு பயந்து கொஞ்சம் பேர் அமல் செய்றாங்க. أو بأن يسكنوا الجنان فيحظوا برياض ويشربوا سلسبيلا. அல்லது இன்னொரு கூட்டத்தை திரும்பி மறுபக்கம் பார்த்தா இவங்களும் அமல் செய்றாங்க. இவங்க அப்படி என்று பார்த்தா சுவர்க்கத்துக்கு ஆசை வச்சு கொண்டு, யா அல்லாஹ் சுவர்க்கத்தை தந்துரு, ஹூர்லின் பெண்களை தந்துரு, இன்பத்தை தந்துரு, சுவர்க்கத்தில் எனக்கு சல்சபீல் என்ற குடிபானத்தை தந்துரு, எல்லாத்தையும் தந்துரு, பலவர்க்கத்தை தந்துரு, பொரிச்சகோலியை தந்துரு, எல்லாத்தையும் கேட்டு கேட்டு நரகத்துக்கு பயந்து இந்த பக்கத்தில் ஒரு கூட்டம் உன்னை இபாதத்து செய்து சுவர்க்கத்துக்கு ஆசை வச்சு இந்த பக்கத்தில் இன்னொரு கூட்டம் இபாதத்து செய்து லைசலி யா அல்லாஹ் தஹஜ்ஜுடைய நேரத்தில் நான் உன்னோடு முனாஜாத் செய்கிறேன், உன்னை வணங்குகிறேன், உன்னோடு பேசுகிறேன். லைசலி, என்னை பொறுத்த மட்டில் என்னைய இந்த கூட்டத்திலும் சேர்த்துறாத, இந்த கூட்டத்திலும் சேர்த்துறாத. ஃபில் ஜினானி வன் நாரி ராயுன், சுவர்க்கத்தை பத்தியோ நரகத்தை பத்தியோ நான் யோசிக்கல யா அல்லாஹ். நான் லா அப்தகி பி ஹிப்பி பதிலா. ஹிப்பன்னா மஹபூப், என்ற மஹபூப் பேரின்ப காதலனான என்னைய படைச்ச ரப்பாகிய அல்லாஹ், சுவர்க்கத்துக்கு சொந்தக்காரனான அல்லாஹ்வான ரப்பையே நான் நேசிக்கிறேன். எனக்கு உன்னுடைய முஹப்பத்து தான் தேவை. உன்னுடைய முஹப்பத்துக்கு பகரமாக நான் சுவர்க்கத்தை கேட்கவும் இல்லை, நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடவும் இல்லை. எனக்கு தேவை உன்னுடைய திருப்பொருத்தம், உன்னுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதின அந்த துஆவை கூட எடுத்து பாருங்க. அல்லாஹும்ம ஜன்னா உன் கோபத்தை எப்படி யா அல்லாஹ் சுவர்க்கத்தையும் கேட்கிறேன். வெறும் சுவர்க்கம் மட்டும் போதாது, அல்லாஹ் முதல்ல பொருந்திக் கொள்ளணும். திருப்பொருத்தம் சாட்டிஸ்ஃபேக்ஷனையும் சுவர்க்கத்தையும் கேட்கிறேன். இரண்டாவது வஅஊது பிக மின் சஹதிக, யா அல்லாஹ் உன்னுடைய கோபத்திலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். வன்னார், நரகத்திலிருந்தும் பாதுகாப்பு தேடுகிறேன். அப்ப முதலாவதாக சொன்னது சுவர்க்கத்தையும் நரகத்தையும் அல்ல, அல்லாஹ்வுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனையும் கோபத்தையும். இதத்தான் ராபியத்துல் அதவியா ரலியல்லாஹு அன்ஹா நம்மை போன்ற ஒரு பெண்மணி சொல்றாங்க. யா அல்லாஹ், நான் சுவர்க்கத்துக்கு பயந்து சுவர்க்கத்துக்கு ஆசை வச்சு உன்னை வணங்கவும் இல்லை, நரகத்துக்கு பயந்து உன்னை நான் வணங்கவும் இல்லை. ரப்பே ரஹ்மானே, நான் வணங்குவதெல்லாம் உன்னை நன்றி செலுத்துறதுக்காக, உன்ட திருப்பொருத்தம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எடுத்துக்கொள்வதற்காக. நீ நாடினத்தை செய், உனக்கு எது விருப்பமோ அதை செய். இந்த நிலைமை, இந்த மகாம் யாருடைய மகாம் தெரியுமா? சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நெருப்புல போட்டாங்க. நெருப்பு கிட்ட வந்துட்டாங்க. நெருப்புல விழுறதுக்கு இன்னும் 10-15 செகண்டும் இல்ல. இப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களை அல்லாஹ் அனுப்புகிறான். ஜிப்ரீலே அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அதிவேகமாக போய் என்ற கலீல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்
அலைஹிஸ்ஸலாத்தை நெருப்புல போட்டுட்டான் நும்ரூத், இப்பவே போய் காப்பாத்துங்க. வேகமா வந்தாங்க. நெருப்புக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நடுவுல அங்க இடம் இல்ல. இப்ராஹிம் வரலன்னா நெருப்பு போயிருப்பாங்க. 10-15 செகண்ட்ல நேர நின்று கேட்கிறாங்க, இப்ராஹிமே அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அல்லாஹ் என்னை அனுப்பினான் உங்களுக்கு உதவி செய்யும்படி, நான் என்ன செய்ய? கேட்ட உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், எங்கட அல்லாஹ் எங்களுக்கு போதும். என்ன சார், ஒரு விஷயத்தை பொறுப்பு சாட்டுறேன்டா, ஹேண்ட் ஓவர் பண்றேன்டா, பாரம் கொடுக்குறேன்டா, தவக்குள் வைக்கிறேன்டா, அல்லாஹ்க்கு தான் நாங்க தவக்குள் வைக்கணும், அல்லாஹ் கிட்ட தான் ஒப்படைக்கணும், அவனே அதுக்கு பொறுப்பென்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து கிட்ட சொல்லி அவங்கள திருப்பி அனுப்பிட்டாங்க. திருப்பி அனுப்பினா நெருப்புல விழணுமே. இப்ப நெருப்புல விழ முந்தி இப்ப அல்லாஹ் நேரடியாக நெருப்பு கிட்ட சொல்றான், யா நார், நெருப்பே, கூனி பர்தன் வ ஸலாமன் அலா இப்ராஹிம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தையும் திருப்பி அனுப்பிட்டு என்னைய தவக்குல் வச்சு நான் அவரை நேரடியாக காப்பாற்றுவேன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன நம்பிட்டாங்க. என்ன நம்பினவங்களை நான் கைவிட மாட்டேன். எனவே நீ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தோட உடம்புக்கு தகுதியான மாதிரி மிச்சம் சூடா இல்லாம மிச்சம் குளிரா இல்லாம கணக்கா ஆகிரு, அவங்களுக்கு ராஹத்தான முறையில் ஆகிரு. இப்ப நெருப்புக்குள்ளுக்கு சந்தோஷமா இருந்தாங்க. சரி, இதெல்லாம் வராம ஒரு காத்தொண்டு வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை மறுபக்கத்துக்கு அனுப்ப இருந்துச்சு. அல்லது நெருப்பு போட முந்தி நும்ரூத ஒரு இடியொண்டு விழுந்து அப்படியே நும்ரூத கொல்ல இருந்துச்சு. அல்லது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்டு காப்பாத்தத்தானே அனுப்பின, கேட்கணுமா? அப்படியே வந்து ஒரு சிறக விரிச்சு அப்படியே தூக்கி வேற எங்க சரி கொண்டு போக இருந்துச்சு. இது ஒன்றும் செய்யாம கேட்ட எதற்காக? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை எங்க வச்சிருக்கிறாங்கன்னு எங்களுக்கு காட்டணும். எனவே எந்த கட்டத்திலும் அல்லாஹ்வுடைய தவக்குல் கைவிடப்படக்கூடாது. எனவே அந்த தவக்குலுடைய விஷயங்கள்ல மிக முக்கியமான விஷயங்களை நமக்கு வலிமார்கள் ஷேகுமார்கள் காட்டி தந்திருக்கிறார்கள். அவுலியாக்கள் நமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். குத்துபுமார்களும் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். எனவே அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, உலகத்தில் பெண்களும் இல்மை படித்து அதபொழுக்கத்தோடு தன்னுடைய குடும்பத்தை அகீதா கெட்டு மக்கள் மோசமாகி விடாமல் குடும்பத்தில் உள்ள மக்களை திருத்தி அமைத்து நல்ல முறையில் சாலிஹானவர்களாக குடும்பத்துக்கு உபதேசம் பண்ணக்கூடிய பெண் மக்கள், பெண் பிள்ளைகள் நம்மிடத்தில் உருவாக வேண்டும் என்பதையும் சொல்லி, அது மட்டுமல்லாமல் நம்முடைய கண் பார்வைக்கு எட்டும் அளவுக்கு நமக்கு சிந்தனை இல்லாததனால் இதனுடைய பாரதூரம் பெருமதி நமக்கு விளங்காம இருக்குது. இந்த ஃபத்ஹுஸ் ஸலாம் என்று சொன்ன மதரசா எந்த அளவு என்று சொன்னா மிகவும் சிறப்பான கண்ணியமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் அஹ்லு பைத்துகளையும் சஹாபாக்களையும் சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு மதரசாவாக, பெண் சமுதாயத்தினர்களுக்கு இல்மை பரப்பக்கூடிய ஒரு மதரசாவாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான் என்பதை யாரும் மறந்து விடாமல் ஒருவருக்கொருவர் உபதேசம் பண்ணுவது மட்டுமல்லாம ஒருத்தருக்கொருவர் உதவி புரிந்து அவருடைய குடும்பத்தில் யார் சரி பெரும் பெரும் செல்வந்தர்கள் இருந்தால் இந்த மதரசாவுக்காக வேண்டி அவர்கள் உதவிகளையும் எடுத்து கொடுத்து அவர்களால் இயன்ற அளவு என்னென்ன செய்ய முடியுமோ, என்னென்ன சேவைகளை சாதிக்க முடியுமோ அந்த சேவைகளையும் சாதித்து அந்த மதரசாவுடைய முன்னேற்றத்துக்காக வேண்டி ஒவ்வொருவரும் துணை புரிந்து அவர் கொடுக்கவில்லை என்றாலும் தனது நண்பர்களிடத்தில் சொல்லியாவது இந்த மதரசாவுக்கு பல உதவிகளை செய்து மதரசாவுடைய முன்னேற்றத்துக்கும் கியாமத்து நாள் வரையில் இந்த மதரசா அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய அமைப்பில் எல்லா பெண்மணிகளும் முழு உலகத்திலும் இஸ்லாத்தை பரப்பி முழு உலகத்துக்கும் இஸ்லாமிய அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் அகீதாவை பரப்பக்கூடிய பிள்ளைகளாக மாற வேண்டும் என்றும் சொல்லி கடைசியாக என்னுடைய இந்த உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். எனவே யா அல்லாஹ் நம்முடைய அனைத்து பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக. நமது தாய் தந்தையினர்கள், மனைவி மக்கள், உஸ்தாதுமார்கள், ஆசிரியர்மார்கள், நம்மோடு முஹப்பத் வைத்தவர்கள், நமக்கு புத்திமதி சொல்லக்கூடியவர்கள், நம்மிடத்தில் துஆ கேட்க சொல்பவர்கள், இந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள், வயதாளிகள், சிறுவர்கள், குமரி பெண்கள் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக. அனைவருடைய ஹயாத்தையும் நிலமாக்கி சாலிஹான அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. எந்த விதமான தாங்க முடியாத சோதனைகளோ கெட்ட நோய்களோ வந்துவிடாமல் நீயே பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், இங்கே வந்தவர்கள் யார் யாரெல்லாம் நோயாளிகளாக இருக்கிறார்களோ அவர்கள் அனைவருடைய நோய்களையும் உன்னுடைய ரஹமத்தை கொண்டும் ரஹமத்துல் ஆலமீன் கண்மணி
நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்தை கொண்டும் நீயே நோய்களை சுகமாக்கி இல்லாமலாக்குவாயாக. அதே போல யா அல்லாஹ் வந்தவர்கள் என்னென்ன ஹாஜத்துகளோட என்னென்ன நாட்டங்கள் தேட்டங்களோட யார் யார் என்னென்ன பிரச்சனைகளை சுமந்து கொண்டு இங்க வந்தார்களோ அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து வைத்து அனைவருடைய ஹாஜத்துகளையும் நிறைவேற்றி ஆண்கள் பெண்கள் வயதாளிகள் அனைவரும் இந்த கட்டத்தில் என்னென்ன துஆக்களை உன்னிடத்தில் கேட்கிறாங்களோ அவங்க அவ்வளவு பேருடைய துஆக்களையும் குத்துபுல் ஹிந்த் ஹாஜா முயினுத்தீன் அல் சிஸ்தி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய பரக்கத்தை கொண்டும் பொருட்டை கொண்டும் சிறப்பை கொண்டும் யா அல்லாஹ் நீயே அனைத்து ஹாஜத்துகளையும் நிறைவேற்றி கபூலாக்கி வைப்பாயாக. யார் யாரெல்லாம் வியாபாரம் பண்ணுகிறார்களோ அனைத்து வியாபாரங்களையும் ஹலாலாக்கி தருவாயாக. பரக்கத்தாக செல்வத்தோடு வாழ வைப்பாயாக. நாலு புறங்களிலும் ஹலாலான ரிஸ்கை அள்ளி அள்ளி வழங்குவாயாக. தற்பெருமை வந்து விடாமல் பொறுமையோடு பணிவோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தந்து யா அல்லாஹ் இந்த மதரசாவுக்காக யார் யாரெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ மாசம் மாசம் கொடுக்கிறாங்களோ வருஷம் வருஷம் கொடுக்கிறாங்களோ அல்லது ஆயுள்ள ஒரு தடவை கொடுத்தாங்களோ அல்லது உபதேசத்தாலேயோ அல்லது ஏதாவது ஒரு ஆலோசனையாலேயோ மதரசாவுக்கு யார் உதவி செய்யறாங்களோ அவங்க அவ்வளவு பேர் ஹயாத்தை நீளமாக்கி பரக்கத்தாக்கி ஆவியத்தாக்கி செல்வத்தோட ரஹமத்தோட வாழ்ந்து கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் விழிப்பிலும் காணக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. وصلى الله تعالى وسلم على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه أجمعين آمين بفضل سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.